Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய நேரம் திருடப்படுகிறதா கவனியுங்கள். இதுதாங்க தலைப்பு. வாங்க பார்க்கலாம். இப்போது நேரம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேரம்ங்கிறது ஒரே மாதிரி தான் எல்லோருக்குமே ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்ல முடியும், சமமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். தனித்தனியாக இருக்குதான்னு கேட்டிங்கன்னா தனித்தனியாக தான் இருக்குது. அது சமமாக இருக்குது. ஒருத்தருக்கு 24 மணி நேரம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் எல்லோருக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்தை ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுடைய வெற்றியும் அனுபவமும் அமைகிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இப்போது உங்களுடைய நேரம் திருடப்படுகிறதா அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். உங்களுடைய நேரத்தை யாரால் திருட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நேரத்தை நீங்கள் கவனிக்கலைன்னா யார் வேணாலும் திருடிட முடியும். ஏன்னா நேரம் திருட்டு போகக்கூடிய ஒரு பொருளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மதிப்பு மிகுந்த பொருள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இங்கே திருடப்படுகிறதா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஏன்னா எப்போவுமே ஒரு பொருள் திருட்டு போகுது அப்படின்னு சொன்னால், திருடப்படுது அப்படின்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லைங்களா? அந்த மதிப்பு மிகுந்த பொருட்களை தானே திருட முயற்சி செய்கிறாங்க. அப்படி நம்ம நினைக்கிறோம் நகை, பணம் இதெல்லாம் தான் மதிப்பு மிகுந்தது, அது மட்டும்தான் திருடப்படுகிறது அல்லது மற்றவர்களால் அபகரிக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தவறு. நேரமும், நம்மளுடைய நேரமும் மற்றவர்களால் அபகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது திருடப்படுகிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த தலைப்பில் இதை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம். அது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இங்கே பேச வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போது உங்களுடைய நாளில் நீங்கள் இன்றைக்கி காலையில் உங்களுடைய வேலையை துவங்குறீங்க. இன்றைக்கி காலையில் உங்களுடைய வேலையை துவங்குறதுக்கு நீங்கள் ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க. காலையில் ஒரு 9 மணிக்கு உங்களுடைய அலுவலக பணியை, காலையில் 9 மணிக்கு உங்களுடைய ஆஃபீஸ் போகிறீங்க. உங்களுடைய பணியை அங்கே துவங்குறீங்க. அதை தொடர்ந்து நீங்கள் ஈவினிங் வரைக்கும் நீங்கள் செய்கிறீங்க. இன்றைக்கி இந்தந்த ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க. இது உங்களுடைய இன்னைக்கான ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது இடையில உங்களுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி ரொம்ப நாளைக்கு பிறகு இன்றைக்கி ஃபோன் பண்ணுறார். ஒரு 11 மணிக்காக ஃபோன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோ. நீங்கள் ஒரு நண்பர் ஒரு 11 மணிக்காக ஃபோன் பண்ணுறாரு. அவருடைய ஃபோன் காலில் அவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆனதுனால நீங்களும் ஒரு ஆர்வமாக பேச ஆரம்பிக்கிறீங்க. ஒரு 11 மணிக்கு பேச ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 60 நிமிஷம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோ. நீங்கள் பழைய ஒரு நினைவுகளை பற்றி பேசுகிறீங்க. இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு அப்புறம் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி அவர் பேசுகிறாரு. அவருடைய சொந்த கதைகளை எல்லாம் சொல்கிறாரு. நீங்கள் சரின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் அந்த ஃபோன் காலில் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போது இதை தான் நம்ம எப்படி சொல்லுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய உபயோகப்படக்கூடிய நேரத்தை இப்போ உங்களுடைய நண்பர் திருடலை, நண்பர்னுடைய அந்த ஃபோன் கால் பேச்சு உங்களுடைய நேரத்தை திருடிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அபகரிச்சிருச்சு உங்களுடைய முக்கியமான நேரத்தை. அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் உங்கள் நண்பர் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்காருன்னா, முக்கியமான விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருக்கலாம். ஈவினிங் ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அலுவலக வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கலாம். அதற்கான சாத்தியம் இருக்குது தானே. நீங்கள் உங்களுடைய நேரத்தை மற்றவங்களுடைய சௌகரியத்துக்காக, அவர் எப்போயாவது தான் பேசுவார், அவர்கிட்ட நம்ம இப்போவே பேசிடணும் அப்படின்னு அவர் உங்களை விட பெரிய ஆள்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அல்லது உங்களுக்கு அவர் மேலே ஒரு மதிப்பு அதிகமாக இருந்திருக்கலாம். எதுவே வேணாலும் காரணமாக இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் உங்களுடைய அலுவலக நேரத்தில் நீங்கள் ஒரு முதலாளியாகவே இருந்தால் கூட, அல்லது நீங்கள் ஒரு இடத்துல சேலரிக்கு ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் கூட, அந்த 1 மணி நேரங்கிறது உங்களுடைய அலுவலக நேரங்கிறது இன்றைக்கி திருடப்பட்டுருச்சு அப்படிங்கிறத தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். இப்படி ஒரு அவசியமில்லாத விஷயம் அப்படின்னு சொல்கிறத விட, அதிகபட்ச நேரத்தை ஒரு விஷயத்துக்கு, தேவைக்கு அதிகமாக நேரத்தை நீங்கள் கொடுக்கறது உங்களுடைய நேரத்தை மற்றவங்க அபகரிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நண்பர்கள்கிட்ட பேசுகிறதே தவறா அப்படின்னு நீங்கள் இன்னொரு கேள்வி நீங்கள் இந்த இடத்துல எழுப்பலாம். நண்பர்கள்கிட்ட பேசுகிறது தவறில்லை, அவசியம்தான். இப்போ இதுவே அவர் ஒரு இக்கட்டான சூழலில் பேசுகிறாரு, ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் உடனே பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை.
பேசணும், நீங்கள் முடிஞ்சால் உதவி செய்யலாம். அன்றைக்கி நீங்கள் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு அரை நாளோ ஒரு நாளோ ஒரு விடுமுறை எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் அவரை போய் பார்க்கலாம், அவருக்கு நீங்கள் உதவி செய்யலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் அவருடைய சொந்த கதையை பேசுகிறதுக்காக ஒரு அதிக உபயோகம் இல்லாத அவருடைய பழைய விஷயங்களை பேசுகிறதுக்காக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க இல்லைங்களா? இதுதான் நேரம் திருடப்படுகிறதுக்கு ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்க, போகிறீங்க, ஒரு இடத்துக்கு தேவையில்லாமல் நீங்கள் போய் உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து விலை அதிக மதிப்பு உள்ளது அப்படின்னு சொல்லலாம், அல்லது விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொன்னால், திரும்ப கிடைக்காதது அப்படின்னு சொன்னால், இது எல்லா இதுக்குமே பொருந்துகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குதுன்னா நம்மளுடைய நேரம் தாங்க. நம்மளுடைய நேரத்துக்கு நம்ம தான் திட்டமிடணும். ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம வந்து இன்னும் கேட்டால் நம்ம இன்னும் பர்ஃபெக்டாகவே நம்ம சொல்லணும்னு கேட்டால் நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டைம் டேபிளே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்தந்த நேரத்தில் நம்ம இதை செய்யணும். காலையில் எழுந்ததும் முதல் வேளை நான் வந்து உடற்பயிற்சிக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்க போகிறேன், என்னுடைய காலை உணவுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்க போகிறேன், நான் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ட்ராவல் டைம் இவ்வளோ இருக்குது, ஆஃபீஸுக்கு போய் இதையெல்லாம் செய்ய போகிறேன், ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் வந்து இந்த வேலை வச்சுருக்கேன், இந்த கிளாஸுக்கு போகிறேன், இதை கற்றுக்க போகிறேன், அதற்கப்புறம் இரவு உணவுக்கு இவ்வளோ டைம் இருக்குது, நான் குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு இன்றைக்கி டைம் இருக்குது, என் குடும்பத்தோடு ஒதுக்கி இவ்வளோ நேரத்தை நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் தான் நான் உறங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் டைம் டேபிளே வச்சுக்கலாம். ஆனால் அந்த டைம் டேபிளை வந்து நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஏன்னா அக்யூரேட்டாக நம்ம வந்து டைம் டேபிளை வந்து நம்ம ஸ்கூல் மாதிரி போட்டெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா கொஞ்சம் ஏறக்குறை இருக்கத்தான் செய்வோம், பரவாயில்ல, இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்ட வேலைகளை இன்றைக்கி முடிக்கிறீங்களா அப்படிங்கிறதான் இங்கே கேள்வியுமாக இருக்குது. அதே இதுக்கு நீங்கள் பதிலும் சொல்கிற மாதிரி உங்களுடைய மனசை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம். இப்படி செய்யும்போது உங்களுடைய நேரம் எப்படி உபயோகப்படும்னு கேட்டிங்கன்னா ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படும். நீங்கள் நண்பர்களுக்கு மட்டும் இல்லைங்க, உறவினர்கள் ஃபோன் பண்ணலாம், அல்லது நேரில் வந்து பார்க்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து உங்களை வந்து திடீர்னு பார்க்க வராரு, அவர் வந்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் உங்களை பார்த்துட்டு போயிடுவார் அப்படின்னா நீங்கள் அவருக்காக நீங்கள் இதை வந்துடுறேன் அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு அரை நாள் காக்க வைக்கிற உறவினர்கள்லாம் இருக்காங்க. ஒரு இன்வைட் பண்ண வர்றாங்க, இன்றைக்கி ஒரு டைமுக்கு நாங்கள் வரோன்னு நம்மக்கிட்ட தெரியப்படுத்துகிறாங்க, அவர் வர்றாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு பர்மிஷனோடவே இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வெயிட் பண்ணுறோம், அவங்க இன்வைட் பண்ண வராங்க, அவருடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ண வராருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுறோன்னு வச்சுக்குவோம். அப்படி வெயிட் பண்ணும்போது அவர் இப்போ காலையில் ஒரு 10 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் இதை வரேன் அதை வரேன்னு சொல்லிட்டு மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு வராருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதமாக வராருன்னு வச்சுக்கோங்க. அப்போ யாரோட நேரம் அந்த இடத்துல வீணாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நேரம் தான். அவர் இன்னொரு மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் வராரு. டைமிங் அவரால் சரியாக சொல்ல முடியல. அவர் ஏறத்தாழ டைமிங் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டாரு, அந்த டைமில் அவரால் வர முடியல. இப்போ வந்து யாரையும் நம்ம குறை சொல்லிக்க முடியாது. நம்ம நேரத்தை நம்ம சரியாக திட்டமிடுறோமா அப்படிங்கிறதான் விஷயம் இங்கே. இன்றைக்கி அவங்க வந்து வரக்கூடிய நேரங்களில் அவர் உறுதியாக அந்த டைமுக்கு வருவாருன்னு சொன்னால் நம்ம வெயிட் பண்ணலாம். நேரம் ஆகுதுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஏற்பாடு நம்ம செய்யலாம். அப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய நேரத்தை வந்து இப்போ வந்து திருடப்படுறதா அப்படின்றத நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய நேரம் நிறைய இடங்களில் திருடப்படும். ஏன்னா திருடப்படும் பொருட்களுக்கு எப்போவுமே வந்து நியாயமான விலை கிடைக்காது. ஒரு பொருளை ஒருத்தர் திருடிக்கிட்டு போய் அதை வந்து விற்பனை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு வந்து சந்தை மதிப்பை விட ரொம்ப கம்மியான விலைக்கு தான் அவர் விற்றுட்டு போவார். ஏன்னா அது திருட்டு பொருள் இல்லைங்களா? அதனால் நீங்கள் உங்களுடைய நேரம் வந்து இன்னொருத்தரால் திருடப்படுதுன்னா அந்த நேரம் வந்து உங்களுக்கு மதிப்பு மிக்கதுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தை நீங்கள் அவங்களுக்காக செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரத்தை அவங்க வந்து சரியாக பயன்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. அதுக்கு வந்து மதிப்பு குறைவாக தான் அந்த இடத்துல பயன்பட்டுருக்கும், அல்லது மதிப்பே இல்லாமல் போயிருக்கும் அந்த நேரம். அதனால் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய நேரத்துக்கு விலை மதிப்பே இல்லை, அதிக மதிப்புடையது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நேரத்தை யாராலையும் திருட முடியாமல் நீங்கள் வந்து தடுத்துற முடியும், யாராலையும் திருட முடியாமல் நீங்கள் வந்து பாதுகாத்துக்க முடியும் உங்களுடைய நேரத்தை. நீங்கள் உங்களுடைய நேரத்தை உங்களுக்கு செலவு பண்ணாலும் நல்ல விதமாக ஆக்கப்பூர்வமாக நீங்கள் செலவு பண்ணலாம். உங்களுடைய நண்பர்களுக்கே செலவு பண்ணாலும் ஒரு ஆக்கப்பூர்வமாக செலவு பண்ணலாம். யாருக்காகவும் நீங்கள் வந்து நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இங்கே விஷயமே தவிர நீங்கள் யாரு கூடவும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம இங்கே சொல்லலை, யாரு கூடவும் பழகக்கூடாதுன்னு நம்ம இங்கே சொல்லலை. இங்கே உறவினர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான அங்கங்கள் தான். அவங்கெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய சொசைட்டியே இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவு பெறாது. அதனால் எல்லோருமே முக்கியம்தான். முக்கியத்துவத்துக்கு இங்கே வந்து எந்த ஒரு குறையும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும்.
எல்லோருமே முக்கியம்தான். ஆனால் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுடைய நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் யாரோட நேரத்தையும் நீங்களும் வீணாக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்களுடைய பொழுதுபோக்குறதுக்கு நீங்கள் மற்றவங்களுடைய நேரத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்களுடைய நேரத்தை மற்றவங்க எடுத்து வீணாக்கிறதுக்கும் நீங்கள் அனுமதிக்காதீங்க அப்படிங்கிறது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கம். இந்த தலைப்பில் உங்களுடைய நேரம் திருடப்படுகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதை கவனியுங்கள்னு ஒரு பதில் சொல்லியிருக்கோம். இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் சரியான விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.